வாழ்க்கையில கிரியை செய்யும். பாருங்கள், இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ள இந்த வாலிபன் கல்லறையில் இருக்கிறான். கல்லறையில் இருக்கிற இப்ப வாலிபன் எப்படிங்க இருப்பா? யோசித்து பாருங்க. எங்கும் இருள் சூழ்ந்து இருக்கும், எங்கும் இருள் சூழ்ந்து இருக்கும். அவருடைய வாழ்க்கையிலும் அதே இருள் சூழ்ந்த நிலைமை இந்த இடத்துல வந்திருக்கிறாயோ? பாருங்கள், அவருடைய குடியிருப்பு கல்லறையில் இருக்கிறது. வாசிங்க சகோதரி, அடுத்து கல்லறையில் இருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருக்குங்க. தங்கச்சி தம்பி, இந்த உலகத்துல இருந்தாலும் மூஞ்சிகளை சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உன் மனசு எப்படி தெரியுமா இருக்கு? இருள் நிறைஞ்ச மனதா இருக்கு, இருதயமா இருக்கு. சந்தோஷமே இல்லை, எதிர்கால நம்பிக்கையே இல்லை. அதுதான் இருள். உடைய குடியிருப்பு கல்லறையில தான் நீ குடியிருக்கிற. உடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. இன்னும் எப்படி இருக்கிறான்? அவனை சங்கிலின் ஆளும் கட்ட ஒருவனின் ஆளும் கூடாது இருந்ததா? அப்படி நினைச்சு நீ யோசித்து பாரு. இவனை சங்கிலியில கட்டி போடுறது கூட ஒருத்தருக்கு முடியல, ஒருவராலும் அவனை அடக்க முடியல. உன் வாழ்க்கை எப்படி இருக்கு தம்பி? இவங்க சொன்னா நான் கேட்டுருவேன், என் அப்பா சொன்னா என்ன சொன்னாலும் கேட்டுருவேன், 100% அப்படியே கீழ்படிஞ்சிருவேங்கிறவங்க இருக்கீங்களா? இல்ல அம்மா சொன்னா நான் கேட்டுருவேன் இருக்கீங்களா? உன்னை அடக்குவதற்கு ஒருவராலும் உலகத்துல முடியாதுங்க. நீயா திருந்தினாங்க, நீயா திருந்தினாங்க. அப்படிப்பட்டவங்க தான் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. ஆனா உடைய வாழ்க்கை இருள் இருக்குது, இருள் இருக்குது. பாருங்க, அவன் எனக்கு ஒவ்வொரு ஆளும் கூட பாருங்க கல்லுகளினாலே தன்னை சேதப்படுத்திக் கொள்ளுறாங்க. பாருங்க, கல்லை எடுத்துறான், கல்லை எடுத்து என்ன செய்யறாங்க? தலை அடிச்சுக்கிறான், சரீரம் எல்லாம் கீறி கொள்றான். என்னங்க ஆகும்? கல்லுகளினாலே தன்னை சேதப்படுத்திக் கொண்ட என்னங்க ஆகும்? வீட்டுல வெளியில போய் கல்லை வச்சு உங்க தலை அடிச்சா என்ன ஆகுங்க? காயம் வந்துருங்க. கல்லுகளினாலே சேதப்படுத்திக் கொள்ளுகிறாங்க அந்த வாலிபன். ஒருவேளை இங்க வந்திருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி உன்னுடைய வாழ்க்கையிலும் கல்லுகள் போன்ற பாவத்தினாலே உன்னை நீ சேதப்படுத்திக் கொள்கிறாயோ? இச்சைகளினாலே உன்னை சேதப்படுத்திக் கொள்கிறாயோ? ஒரு இச்சைக்கு அடிமையாயிட்டா என்ன நடக்கும்? உன்னால படிக்க முடியாது, படிச்சாலும் மனசுல தங்காது. பரிச்சு நல்லதான் படிச்சு போயிருப்ப, தெரிஞ்ச கல்வியாக தான் வந்திருக்கும். ஆனா அவ்வளவுதான், நினைவே இருக்காது, செய்ய முடியாது. உன்னை நீயே எதனால இந்த கண்டனம் உனக்கு? எதனால இப்படி ஒரு நிலைமை? கல்லுகளினால உன்னை நீயே சேதப்படுத்திக் கொண்டதுனால, அநேக பாவத்தினால உன்னை நீயே சேதப்படுத்திக் கொண்டதுனால. ஒவ்வொரு வாலிபனுக்கும் அதன் காலத்துல எல்லாமே நேர்த்தியாக ஆண்டவர் செய்வாருங்க. அல்லேலூயா. நீ 5 வயசான நீயாவது ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்ன, உங்க அப்பா அம்மா கரெக்டா சேர்த்து விட்டாங்க. 1ஆவது சேரும்போது 5 வயசுல 1ஆவது சேரணும், எல்கேஜி சேரணும், யூகேஜி சேரணும். இப்ப எனக்குலாம் 6ஆவது படிக்கணும். எந்த ஸ்கூல் நல்லா இருக்கும், எந்த ஸ்கூல் நல்லா இருக்காது எல்லாம் பார்த்து 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 பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. இப்ப 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சா என்ன கிளாஸ் படிக்கணும், என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சா இவன் நல்ல வாழ்க்கையில் பிரகாசமா நல்லா சம்பாதிப்பான், இது எல்லாம் பார்த்துதான் உங்க பேரண்ட்ஸ் உங்களை சேர்த்து விடுறாங்க. எல்லாமே உங்க அப்பா அம்மா கவனிக்கிறாங்க. இந்த எனக்கு ஒரு பொண்ணு மாப்பிள்ளை விஷயத்தை மட்டும் யாரும் நம்புறது இல்லைங்க. சொல்லுங்க, அப்பா அம்மாவை நம்புறதே இல்லை, நம்புறதே இல்லை. ஒரு தம்பியை பார்த்தேன், என்ன வாழ்க்கையில் நான் சாக போறேன்னு சொன்னேன். என்னடா ஆச்சு? என்ன நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணானே, அவ என்னை மறந்துட்டானே, இப்ப இன்னொருத்தர் அவன் லவ் பண்றானே. எத்தனாவது படிக்கிறா தெரியுமா? 7ஆவது படிக்கிறான். லவ்வோட தான் படிக்கிறாங்க. கல்வழினாலே தன்னை சேதப்படுத்திக் கொள்வது. நான் சொன்னேன், உனக்கு அவதாண்ட வேணும். ஆமாண்ணா, அவதான வேணும், இல்லோட நான் செத்து பேர் வேணும், வாடா நம்ம பொண்ணு பார்க்க போவோம். ஒன்னாவன அவ அப்பா அம்மா மரியாதை கேட்டுப்பாங்க. என்ன எங்க வீட்டுல ஒரு அறுவாடை தூக்கிட்டு வரேன், சரியா? மரியாதை பொண்ணு கேட்போம். பொண்ணு கொடுத்தாருன்னா பார்ப்போம், கொடுக்கலாட்ட பொண்ணை தூக்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டேன், சரியா? நீ கல்யாணம் முடிச்சு வச்சிடறேன், கோயில வச்சு உனக்கு சர்ச்சில் வச்சு நானே பாஸ்ட், நான் உனக்கு ஜெபம் பண்ணி கல்யாணம் முடிச்சு வச்சிடறேன். நீ எங்கேயா போய் வீடு எடுத்து சம்பாதிச்சு சோறாக்கி குழம்பு வச்சு குடும்பம் நடத்திடுறேன் அப்படின்னு. நான் எப்படி சோறாக்குறது? எனக்கு துட்டு இல்லைன்னு அப்படியாடா? அப்ப நீ கொஞ்ச நாள் காத்திருக்க வேண்டியதா, சரியா? முதல்ல இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்னங்க, நீ ஒரு பொண்ணை லவ் பண்றதுனா தப்பே கிடையாது, சரியா? அந்த பொண்ணை நீ காப்பாத்திருவியா? இப்ப உனக்கு இருக்கிற
இப்போ ஒரே ஒருத்தருமே உன்னை திரும்பி கூட பார்க்கல. எவ்வளோ ஒருத்தி உன்னை திரும்பி பார்த்துட்டா, லவ் பண்ணிட்டா, உடனே என்ன செய்யறது? அவனோட வாழ்க்கை செத்து போயிருவேன். நீ சம்பாதிச்சேன்னா ஒரு பொண்ணு என்ன 10 பொண்ணும் பின்னாடி வருவா. அல்லேலூயா. தங்கச்சிமார்களுக்கு சொல்றேன், சரியா? நீ நல்ல படி, ஒன்னா நீ படிச்சு உன்னை அழகுபடுத்து, நல்ல சம்பாதிச்சு உன்னை அழகுபடுத்து, நல்ல பரிசுத்தமா உன்னை காத்துக்கோ, ஆண்டவர் மேல நம்பிக்கையா இரு. உன்னை பொண்ணு பார்க்க வர்றவங்களுக்குன்னா எப்படி தெரியுமா வருவாங்க? அவன் நகை போட்டு நான் ஒரு 20 பவுனாவது உனக்கு கொடுக்குறேன், சரியா? என்னை கல்யாணம் முடிச்சுக்கோன்னு அவன் வருவான். அல்லேலூயா. கை தட்டுங்களேன், உங்களுக்கு வந்து சொல்றேன். அல்லேலூயா. நம்ம ஆம்பளை பையன் பாவம் எப்படி ரூபா சம்பாதிக்க போறோம், கிலோ கணக்கில் ரூபா சம்பாதிக்க ஆண்டவர் சட்டத்தை மாற்ற போறாரு. அல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையில் இருள், இந்த மாணவனுடைய வாழ்க்கையில படித்தால் யாரான அவனை அடக்க முடியலங்க. இருள் சூழ்ந்திருக்கு. என்ன நடக்கிறது? இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்து வருகிறார். உடனடியாக அவருடைய வாழ்க்கையில அவன் கட்டப்பட்டு இருக்கிற, விடுதலை ஆக்க முடியாமல் இருக்கிற, கல்லுகளினாலே தன்னை சேதப்படுத்திக் கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட பாவ வாழ்க்கை எல்லாம் மாறிவிடுகிறது. கைகளை கட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஒரு நிமிடத்திலே இயேசு கிறிஸ்து இவனுக்காக ஜெபிக்கிறார். இவன் சரீரத்தில் இருக்கிற அந்த பிசாசுகளை இவனை விட்டு விரட்டுகிறார். என்ன நடக்குது தெரியுமா? உடனடியாக இயேசுவின் அருகிலே நல்ல ஒரு வஸ்திரம் தரித்து பக்கத்துல அமர்ந்திருக்கிறான். ஜனங்கள் எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அருமையான வாலிப தம்பி தங்கச்சியுடைய வாழ்க்கையில இருள் நிறைந்த இந்த இடத்துல வந்திருக்கிறையா, கட்டப்பட்ட நிலைமையில வந்திருக்கிறையா, பாவத்தினால உன்னை நீ சேதப்படுத்திக் கொண்டு இந்த இடத்துல வந்திருக்கிறாயா, உன்னை தேடி வந்திருக்கிற இயேசுவின் கரத்தில் உன் வாழ்க்கை அர்ப்பணிப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்படும்படி ஆண்டவர் உன்னை மாற்ற போகிறார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. கடைசியில் என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தார். நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். அந்த தரிசனத்துல என் சின்ன பிள்ளையில நடந்த ஒரு சம்பவத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். சின்ன வயசுல ஒரு பெரிய அம்மா, வயதான அம்மா எங்க கிராமத்துக்கு வருவாங்க. நல்ல கவனிங்க. கிராமத்துக்கு வருவாங்க. அந்த அம்மா சரீரம் எல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கும், எல்லாம் வஸ்திரம் கிழிச்சிருக்கும், காயமா இருப்பாங்க. வீடு வீடா போவாங்க. போய் என்ன செய்வாங்க தெரியுமா? என் பிள்ளையை பார்த்தீங்களான்னு சொல்லி அழுவாங்க, பிள்ளையை தேடுவாங்க. இதுதாங்க நடந்த சம்பவம். திடீரென்று அந்த தாயார் முடிவுல இயேசு கிறிஸ்து நின்று இருந்தார். தெரு தெருவாக, வீடு வீடாக அதே அடிக்கப்பட்ட, சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு பிள்ளையை தேடும்படி சென்று கொண்டிருக்கிற காட்சியை தந்தார். அருமையான தம்பி தங்கச்சி, அந்த இயேசுதான் உன்னை தேடி வந்திருக்கிறார். அவர் கரத்துல வாழ்க்கை அர்ப்பணிச்சேனா இன்றைக்கு உனக்கு அற்புதங்களை செய்ய முடியும். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒருவர் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார் தம்பி, ஒருவர் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார். யார் அவர்? உனக்காக ரத்தம் சிந்துகிறவர், நீ செய்த பாவத்திற்காக தண்டனை அவர் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டவர். அவர் உன்னை தேடிக்கொண்ட எதற்காக? உனக்கு விடுதலை கொடுக்கும்படியாக, உன் ரகசிய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக, உன்னை கரிசனையோடு கூட நேசிக்கிறவர், உன் மீது அன்பு வைத்திருக்கிறவர், தாயை போன்று தகப்பனை போன்று உன்னை நேசிக்கிறவர். தாய் உன்னை கைவிட்டாலும், தகப்பன் உன்னை கைவிட்டாலும் கைவிடாத நேசர் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த இடத்தில் வந்திருக்கிறார். இந்த இடத்துல உலாவுகிறவராக வந்திருக்கிறார். உனக்கு அற்புதம் செய்யும்படி உன்னை தேடி வந்திருக்கிறார். அவர் உன் பக்கத்திலே நிற்கிறார். சிலுவையில் அடிக்கப்பட்டவராக, ரத்தம் சிந்துகிறவராக, முள்மூடி சுட்டப்பட்டவராக உன்னை தேடி வந்திருக்கிறார். மகனே, நீ எனக்கு வேண்டும் என்று கைகூப்பி உன்னை அழைக்கிறார். மகளே, வா, என்னிடத்தில் வா என்று சொல்லி அழைக்கிறார். ஏன் நீ வருத்தப்படுகிறாய்? ஏன் நீ உன் எதிர்காலத்தை நினைத்து பயப்படுகிறாய்? ஏன் இந்த பாவத்தை நினைத்து நினைத்து நீ அழுது கொண்டிருக்கிறாய்? எனக்கு ஒரு விடுதலை இல்லையே என்று சொல்லி ஏன் நீ அழுக வேண்டும்? நான் இருக்கிறேன். இதோ உன்னை நேசிக்கிற நான் இருக்கிறேன். உன் உறவினர்கள் உன்னை கைவிட்டு விட்டார்களா? உன் சொந்தக்காரர்கள் உன்னை அவமானப்படுத்தி நிந்திக்கிறார்களா? இதோ நான் இருக்கிறேன். என் கரத்தில் உன்னை அர்ப்பணி என்று சொல்லி
கரம் கூப்பி உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. பாவத்தினாலே கட்டப்பட்டு இருக்கிறாயோ, உன்னை விடுதலையாக்கும்படி இயேசு வந்திருக்கிறார். இயேசு என்னோடு கூட பேசினார். இந்த இயேசுவின் கரத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் யார் உண்டு? உன் மீது அன்பு செலுத்துகிறவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். அருமையான சகோதரி, அருமையான சகோதரனே, நீ பாவ பழக்கத்திலே அநேக மனிதரை நம்பி திரிகிறாயோ, மனிதர்கள் உன்னை ஏமாற்றி விடுவார்கள். ஏமாற்றி விட்ட மனிதரை நினைத்து நினைத்து அழுது கொண்டு இடத்தில் வந்திருக்கிறாயோ, இந்த இயேசு உன்னை அழைக்கிறார். உன் எதிர்காலத்தை அவர் பார்த்துக் கொள்வார். இந்த உலகத்தின் முடிவு வரையும் அவர் உன்னோடு கூட இருப்பார். இந்த இயேசு எனக்கு வேண்டும், இயேசுவின் கைகளிலே என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, என்னுடைய கரத்தை நீ பிடித்துக் கொள்ளும் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் வலதுகை வானத்திற்கு நேராக தூக்குவோம். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எனக்கு ஒரு அற்புதம் தேவை. நீங்கள் சொல்லுகிற மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனை இருக்கிறது. நான் கலக்கத்தோடு வந்திருக்கிறேன், இருளோடு கூட வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். என் தகப்பனார் என்னை உதவாக்கார் என்று சொல்லுகிறார்கள். என் குடும்பத்தார்கள் உறவினர்கள் என்னை வெறுக்கிறார்கள். எனக்காக ஜெபியுங்கள். நான் இயேசுவின் கரத்தில் என் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். அப்பா, இயேசுப்பா, என் வாழ்க்கையுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். என் கரத்தை பிடிச்சுக்கோங்கப்பா, என் உள்ளத்துக்குள்ள வாங்க ஆண்டவரே. இது நாள் வரைக்கும் நான் தாறுமாறாக வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அந்த காரியத்திற்காக அழுது சொல்லுங்க. அப்பா, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. எனக்கு இந்த பாவ வழக்க வேண்டாம். என் உள்ளத்துக்குள்ள வாங்க இயேசுப்பா, என் உள்ளத்துக்குள்ள வாங்க ஆண்டவரே. என்னை தேடி கொண்டிருக்கிற உம்முடைய கரங்களின் கரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்குள் வாங்க, என் குடும்பத்துக்குள் வாங்க. எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகிறதை நான் காண்கிறேன். அநேகருடைய உள்ளத்திலே இயேசு பிரவேசிக்கிறார். இயேசு உள்ளத்திலே வருகிறார் சகோதரி. ஹல்லேலூயா. கலக்கத்தோடு, ஏமாற்றத்தோடு, கண்ணீரோடு கூட வந்து உன்னுடைய வாழ்க்கையை என் ஆண்டவர் மாற்றுகிறார். உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார். எல்லோரும் கையில ஞானத்தை சோத்தியம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இயேசுவே, என் உள்ளத்திற்கு வந்ததற்காக ஸ்தோத்திரம். என் உள்ளத்திற்கு வந்ததற்காக ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையை மாற்றம் போவதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு உடைய கரத்தில் அர்ப்பணித்திருக்கிறேன் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருள் அகற்றட்டும் அப்பா. இங்கிருக்கிற ஊழியர்களாக சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாலிபருடைய பேரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதாக எழுதப்படுவதாக. அநேகர் அர்ப்பணித்திருக்கிறார்களே, எல்லோருடைய வாழ்க்கையிலும் நீர் பிரவேசித்ததற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பிள்ளையாக நான் வாழ்ந்திருக்கிறேன். நான் விசுவாச ஆலயத்துக்கு போகிறேன் என்று சொல்ல வாலிபனே, உடைய வாழ்க்கையில பாவ வாழ்க்கை இன்றைக்கு விட்டு விடுங்கள். இயேசு ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் அழுது கொண்டிருக்கிறார். இயேசு ஏற்றுக்கொண்ட வாலிபர்கள் இன்றையிலிருந்து உன் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். இயேசுப்பா, நான் இருக்கிறேன். இந்தியாவிற்காக அழுது கொண்டிருக்கிற இயேசுவை பார்த்து பேசுங்கள். இயேசுப்பா, அழாதீங்க, நான் இருக்கிறேன். இயேசுப்பா, கிராமங்களுக்காக நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்களோ, 2000 வருடங்கள் ஆகியும் இன்றைக்கு இயேசு இந்தியாவை ஏற்றுக்கொள்ளவில்லையே, என்னை என் தேசம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறீர்களோ, இயேசுப்பா அழாதீங்க, இயேசுப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். நான் உங்களுடைய ஊழியத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லி அர்ப்பணியுங்க. ஹல்லேலூயா. எல்லோரும் உங்கள் வலது கையை தூக்குவோம். இயேசுவை பார்த்து சொல்லுவோம். இயேசு இந்த தேசத்திற்காக அழுகிறார். இன்னும் பாவத்தில் வாழ்கிற வாலிபர்களுக்காக அழுது கொண்டிருக்கிறார். கிராமங்களுக்காக அழுது கொண்டிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க. இயேசுப்பா, இயேசுப்பா அழாதீங்க, இயேசுப்பா அழாதீங்க. சத்தமா சொல்லுங்க. இயேசுப்பா அழாதீங்க, அழாதீங்க, நான் இருக்கிறேன். இயேசுப்பா, இனிமே நான் உங்களுடைய ஊழியத்தை செய்ய போறேன். எனக்கு தெரிஞ்ச மாநிலத்துக்கு பத்தி சொல்ல போறேன். இயேசுப்பா அழாதீங்க, அழாதீங்க. துணை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்கள்ட்ட ஒரு பிரைஸ் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாம மதுரை கலெக்டர் ஜவஹர் அவங்கள்ட்ட ஒரு 3 பிரைஸஸ் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே ஆண்டவரே, நான் என்னால ஒண்ணுமே செய்யலாமே